வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் இந்த வாரத்துக்கான 3 ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிகினர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சி எது வேணால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் செல்ஃப் லேர்ன் தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சுக்கிறது, நான் கற்றுக்கிறது எல்லாத்தையுமே ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிகினர் டிப்ஸ், அதுக்கப்புறம் ஃபிபனாச்சி சீரிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வரிசையாக படிக்கிறது மூலிமா உங்களாலையும் என்ன மாதிரி இருந்ததுன்னா ஸ்டாக் அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி ஒரு பிகினர் லெவலிருந்து ஓரளவுக்கு பெட்டராக உங்களால் மூவ் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வாரத்துக்கான ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம கொடுத்த 5 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரீல்ஸாகவும் போட்டிருந்தேன், ஷார்ட்ஸாகவும் போட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்ஸை பற்றியெல்லாம் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டாக் தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வரும். மீதி 2 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் போடுவேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி போன வாரம் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத எனக்கு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இன்ஃப்ரா தான். நம்ம சொன்ன பாயிண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5% ஹை இருக்குது. க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5% பக்கமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா லோவும் போகும், ஹையும் போகும். நம்ம சொன்ன பாயிண்ட்லேருந்து எவ்வளோ ஹை போயிருக்கு, எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு, இதே வந்து நெகட்டிவ் க்ளோஸ் ஆயிருந்தால் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கிற மாதிரி இனிமேல் வரிசையாக இன்டிமேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஐ மீன் நான் கொடுக்குறத வச்சு. ஸோ நான் அந்த டேபிள் மாதிரி ஒன்று முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டேபிள் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும், ஐ மீன் அந்த கொடுத்துருக்க இதில் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி. நம்ம சொன்னதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5% மேலே போச்சு, 4.5%. ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்னதுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4.5%, 4% கூட வச்சுக்கோங்களேன் ஆவரேஜாக, ஒரு 4% வரைக்கும் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 1 வீக்கில் இதான பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி வந்து கீழே வந்து மேலே போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு தான் போகுங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து நான் கொடுக்குறதில்ல, டார்கெட் மட்டும் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து ஸ்டாப் லாஸை பற்றி என்ன நான் வந்து முழுசாக கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் போட முடியும். ஸோ அதனால் ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறத மட்டும் டிஃபால்ட்டாக நம்பாமல் உங்களோட அனாலிசிஸையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரி கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ரயில் டெல் கொடுத்துருந்தோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் பர்ஃபார்மன்ஸ். மினிமம் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 12% மேக்ஸிமம் 14% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்கமிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும், அதாவது இந்த வாரத்துலேயே. காரணம் என்ன வந்து அதோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து டார்கெட் வந்து அதிகமாக இருக்கிறனாலையும் அதோட ஜிஎஸ்டியோட இம்போர்ட் ஜிஎஸ்டி குறைக்க போகிறதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கலாம். இன்கேஸ் ஜிஎஸ்டி வந்து சேஞ்ச் ஆகும்போது சம் செக்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் நினைக்கலாம். அதை பற்றி என்னால் டீட்டெயில் வீடியோ போட முடியாது, 1 வீக் வீடியோ வராது, அதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஒரு சின்ன வேலையாக சென்னை வரை கிளம்புறதுனால வந்து இதுதான் என்னோட இந்த வாரத்துக்கான லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. ரயில் டெல் நம்ம சொன்ன பாயிண்ட்லேருந்து ஒரு 6% மேலே போச்சு. ஓகேங்களா? ஸோ கீழேயும் வந்துச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2.5% 3% கீழே வந்தது. க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4%. ஓகேங்களா? ஸோ அந்தளவு சாரி கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். எஸ், 4% வரைக்கும் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு, ஒரு 4% ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்தளவுக்கு தான் நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கொடுத்த அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸு. ஓகேங்களா? ஸோ ஏன் இதை கொடுத்துருக்கேன்னா வந்து ரயில் டெல் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும். ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 240+. ஓகேங்களா? அது இப்போ ஹோல்ட் ஆகிக்கிறது 215 தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட இதை பார்த்துட்டு அடுத்து ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா. ஸோ அது வந்து நம்ம சொன்னதுலேருந்து நல்லாவே மேலே போச்சு. அது இப்போ பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ ரீடெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை. அது நடந்ததுக்கப்புறம் இன்னமும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ மேலே போகணும், கிட்டத்தட்ட ஒரு 25 ரூபா வரைக்கும், மேலே ஒரு 125 வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். அது மேக்ஸிமம் டார்கெட் தான். அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்துக்கணும். ஏன்னா ரீடெஸ்ட் வந்து ஏன்னா இதோட விட்டு வந்து பார்த்திங்கன்னா ₹72 மினிமமாகவும் மேக்ஸிமம் 92 ரூபீஸ், அதாவது 20 ரூபீஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 92 22 வந்து பார்த்திங்கன்னா 112. ஓகேங்களா? 112 வந்து நம்மளோட டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் அந்த டார்கெட். ஓகேங்களா? ஸோ ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கு உங்களுக்கான டார்கெட்டும் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் போட்டிருந்தோம், அதோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்து. அதே மாதிரி இந்த வாரத்துக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குங்கிற மாதிரி நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் அது எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்னென்னா வந்து க்ளீன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, இது ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்திங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு பிரேக் அவுட் தான் கொடுத்துருக்கு. ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ரீடெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீடெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஓகேங்களா? அந்த பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான லெவல் எங்கே இருக்குன்னா வந்து இங்கே பாருங்கள். ஓகே, இது ஒரு ஸ்விங் லோ.
ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து மேலே போயிடுச்சு, இப்போ கீழே வருது. ஓகேங்களா. ஸோ இந்த கீழே வருது வந்து இந்த ரீடெஸ்ட் 1400 வரைக்கும் கீழே இறங்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஃபிபனாச்சி வச்சு செக் பண்ணும்போது வந்து நமக்கு 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1412, 38% ரீட்ரேஸ் வந்து 1429, 430 கூட வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 to 60 வரும்போது ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் நான் 38%லேயே வாங்கினாலும் மினிமம் குவான்டிட்டி வாங்குங்க. அதுக்கப்புறம் கீழே வந்ததுன்னா 50 ஒரு குவான்டிட்டியும் 60 வரும்போது இன்னொரு குவான்டிட்டி வாங்குங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து எந்த அளவுக்கு வாங்கணும். நீங்கள் இப்போ ஒரு ட்ரேடுக்கு வந்து நான் வந்து இதில் 1 லட்ச ரூபா போட போகிறேன்னா மேலே 38% வரும்போது ஒரு 20,000க்கும் கீழே 50% வரும்போது ஒரு 40,000க்கும் மீதி ரிமைனிங் 40,000 வந்து பார்த்திங்கன்னா 60 வரும்போது வாங்கிக்கலாம். அப்படி இல்லை 50யோடவே அது ரீட்ரேஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 38% மறுபடியும் கிராஸ் பண்ணும்போது மேலே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டாக வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் ஒன்று தான், இதை தான் நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பார்ஷியல் குவான்டிட்டியில் பை பண்ணுறது மூலிமா இன்கேஸ் மார்க்கெட் கீழே போச்சுனாலும் உங்களோட ரிஸ்க்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸோட எடுத்துகிட்டு வந்துடலாம் வெளியே. ஓகேங்களா. ஸோ அதுக்காக சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ எப்போவுமே வந்து ஒரு லாங் டேர்ம் இல்லாட்டி ஒரு ஸ்விங் பண்ண போகிறீங்கனாலும் குவான்டிட்டி வைஸ் வந்து பை பண்ணுறது, உங்களோட பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களோட ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். சப்போஸ் கீழே வரும்போது ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து 38% வாங்கியிருக்கீங்க, கீழே ஒரு 61% வாங்கும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் தான் ஆகும். ஆவரேஜ் வரும்போது மறுபடியும் மேலே போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் மொத்தத்துக்கு 38% போட்டு வச்சிருக்கும்போது அந்த ஒரு ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால எப்போவும் ஆவரேஜ் பண்ணி பழகிக்கோங்க. ஆவரேஜ் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி நான் ஃபியூச்சரில் வீடியோ போடுறேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் நடந்துருச்சு, ரீடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ காட்டுற பாருங்கள். ஸோ இந்த ஒரு ஜோன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இது கரெக்டாக ஓகே இருங்க, அது கூட வேண்டாம். ஓகே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த 1 டேயில் நடந்த ரெட் கேண்டில் வந்து பிரேக் அவுட் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஏன்னா அது மேலேருந்து கீழே வந்திருக்கு, கீழேருந்து மேலே போனால் தான் நமக்கான பிரேக் அவுட். ஏன்னா இது வந்து டவுன் சைட் பிரேக் அவுட் மாதிரி காமிச்சிருக்கு. ஓகேங்களா. பட் ஆனால் அது கிடையாது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் டவுன் சைட்லேருந்து மேலே தான் ஏறி இப்போ கீழே வந்துட்டுருக்கு. ரீடெஸ்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ரீடெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இது கிடைக்கும். நமக்கு ஸ்விங் லோ, அதாவது பெரிய லோவிலிருந்து எடுக்கும்போது அப்படின்னா நமக்கு பெரிய ஒரு டார்கெட் ஸ்விங் கிடைக்குது. பட்னா அது அந்தளவுக்கு வருமாங்கிறது தெரியல. ஏன்னா இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த ஒரு லைனை வந்து பார்த்திங்கன்னா அது பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே வரணும். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு இடத்துல 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கும்போது இந்த ஒரு இடம் கிடைக்குது. ஸோ இதிலிருந்து ஸ்விங் லோ ஸ்விங் ஹையை மார்க் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து நம்ம சப்போர்ட் ஜோன் எதுன்னு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ 657, 648, 638 இந்த ஒரு ஜோன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த எல்லோ கலர் இருக்கிறது வந்து கோல்டன் ஜோன் சொல்லுவாங்க. அந்த என்ட்ரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு அந்த ரீட்ரேஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகி அந்த இடத்துலேருந்து மேலே கிளம்ப ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து நம்ம எவ்வளோ டார்கெட் வைக்கணும்னா அங்கேருந்து நம்ம ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி சொல்லியிருப்போம். அதிலிருந்து ஒரு 100%. ஓகேங்களா. அதுக்கு மேலே வந்து ரிஸ்க் பேசிஸ், நீங்கள் ப்ராஃபிட்டை பாதி புக் பண்ணிட்டு கூட மறுபடியும் கன்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு இது தான். ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் கரெக்டாக பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஸ்டாக்ஸில் மினிமம் குவான்டிட்டிஸ் நீங்கள் பை பண்ணும்போதும் சரி செல் பண்ணும்போது சரி, சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருச்சுனாலும் உடனே எல்லாத்தையும் செல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு 50% நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்கு மேலே போக எனக்கான ஒரு ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு அடுத்த ப்ராஃபிட்டை மீதி இருக்க அசலில் இப்போ நான் ஒரு 1 லட்ச ரூபா போடுறேன், எனக்கு வந்து 30,000 ப்ராஃபிட் வந்துருக்குன்னா 1.30 ஆச்சு. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 65,000 வெளியே எடுத்துகிட்டு மீதி 65,000 வந்து ஹோல்ட் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து ரிஸ்க்கு கம்மியாகிடுது. அதுக்கப்புறம் வர்றதுக்கு மட்டும்தான் ப்ராஃபிட். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து ஃபைனலான ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மதர்சன் சுமி பிரிங் இந்தியா லிமிடெட். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கம்பெனி. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் பிரேக் அவுட் நடந்துருச்சு. ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸ்விங் லோவிலிருந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரேக் அவுட் ஜோன் தான் கிடைக்கிது. ஸோ நமக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி பிரேக் அவுட் ஜோனை வந்து டச் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு இடத்துல நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது நம்மளோட டார்கெட் வந்து ஹியூஜாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப நாளாக டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ஸோ அது அப் ட்ரெண்டுக்கு கன்னியூ ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷனில் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஆனால் இந்த ஒரு ஸ்டாக்கையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபியூச்சர் மூவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்ட்ரி கொடுக்கணும். அவசரப்பட்டு என்ட்ரி கொடுக்கக்கூடாது. சப்போஸ் அது மேலே கிளம்பிச்சினாலும் கிளம்பிட்டு போகட்டுன்னு விட்டுருங்க. ஓகேங்களா. ஏன்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன் தப்பாக இருக்கும் பட்சத்தில் தான் அந்த ஜோனுக்கு வராமல் இருக்கும். ஸோ அதனால் அதில் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.